வணக்கம் மக்களே, உங்கள் ஐசாக் தமிழ் மகன் மறுபடியும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம சபியா சைஃபி கேஸ் பற்றி தான் பேச போகிறோம். நேற்று நான் ஆன்லைனில் ஒரு நியூஸ் படித்தேன். இன்ஸ்டாகிராமில் வந்துச்சு. நான் ஒரு நியூஸ் பேப்பர் ஃபாலோ பண்ணுறேன். அந்த நியூஸ் பேப்பரில் ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்னா ஷபியா பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஷீ இஸ் 21 years old அண்ட் அவங்க சிவில் சர்வன். ஸோ அவங்க இப்போ இறந்துட்டாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ இனிஷியலி என்ன சொல்லப்பட்டுச்சுன்னா அவங்க ஹெராஸ்மெண்ட் பண்ணி, அதாவது கேங் ஹெராஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்புறம் 50க்கு மேற்பட்டு அவங்க உடம்புல குத்துக்காயம் இருந்ததாகவும், அப்புறம் அவங்க மார்பகங்களை வெட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல போட்டிருந்தாங்க. அந்த நியூஸ் லிங்க்கையும் நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஷேர் பண்ணுறேன். நீங்களும் படித்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதிகமாக காயங்கள் தென்படலை, சில குத்து காயங்கள் உடம்புல ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்கள ஹெராஸ் பண்ணிட்டாங்க, மானபங்கம் படுத்திட்டாங்க அப்படின்னு எந்த விதமான ப்ரூஃபும் இல்லை. இது வெறும் கொலை மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம்பவம் நடந்தது ஆகஸ்ட் 27. நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும். ஆகஸ்ட் 28 கணவர் என்னும் சொல்லப்படும் நிசாமுதீன் போயிட்டு சரண்டர் ஆயிருக்காரு. அவர் தான் இந்த கொலையை செய்ததா அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிருக்காரு டெல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல. ஸோ அதுக்கப்புறம் ஏன் அப்படி செஞ்சாருன்னா, மறுபடியும் சொல்ற விஷயம்தான். அதாவது இவங்க கல்யாணம் பண்ணிட்டதாகவும், இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வேறு ஒருத்தருக்கு கூட தொடர்பில் இருந்ததாகவும், அந்த கோபத்தினால அவர் கொலை செஞ்சிட்டதா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சபியாவோட ஃபேமிலி கேட்டிங்கன்னா, நீங்க அவங்க கல்யாணமே பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சபியாக்கு அந்த சிவில் டிஃபென்ஸ்ல வேலை வாங்கி கொடுத்ததுக்காக தான் நிசாமுதீன் கூட பழக்கம் ஏற்பட்டதாகவும் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. இதற்கிடையில நிசாமுதீன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபேமிலி சம்மதிக்கல, அதனால நாங்களே கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அவங்க உண்மையிலேயே திருமணம் செஞ்சுட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ப்ரூஃப் எல்லாம் கேதர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஒரு கன்ஃபியூஷன்னா, இப்போ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஏன் இதை அப்டேட் பண்ணலன்னு சொல்லி கூட அந்த நியூஸ்ல நேற்று போட்டிருந்தாங்க. காரணம் என்னன்னா, சபியா ஃபேமிலி ஒரு விஷயம் சொல்றாங்க. அதாவது அவங்கள ஹராஸ்மெண்ட் பண்ணிட்டு அவங்கள கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்னன்னா வேற விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப முரண்பாடா இருக்கிறனால செய்திகள் வெளியாகல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷாக்கிங்கான நியூஸ் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஏன் அவங்க கொலை மட்டும் தான் செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஃபேமிலி சொல்றாங்க அவங்க ஹராஸ் பண்ணி தான் அவங்கள கொலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பரா போனாதான் ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னு எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிக்கும். காவல்துறை நீங்க பாத்தீங்கன்னா இந்த கேஸை தீவிரமா விசாரணை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மைங்கிறது சீக்கிரமா ரிவீல் ஆகணுங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையும் கூட. சும்மா ஒரு ஃபேமிலி போயிட்டு என்னோட பொண்ணை மானபங்கம் படுத்திட்டாங்கன்னு அப்படி யாரும் சொல்ல போறதில்லை. ஸோ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வெரிஃபை பண்ணவங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கிடையில காவல்துறை இவங்க உண்மையிலேயே கணவன் மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரங்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. வேபாய் ஃபேமிலி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கல்யாணமே பண்ணல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த செய்தியில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த விஷயம் வைரல் ஆனதுக்கு காரணம் இன்ஸ்டாகிராம்ல இதை ஷேர் பண்ணதுக்காக தான். அது மட்டும் இல்ல, நிறைய ட்வீட்ஸும் இதை பத்தி போட ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, ஜஸ்டிஸ் ஃபார் சபியா அப்படின்னு சொல்லிட்டு. ட்விட்டர்ல நிறைய பேர் ட்வீட் பண்ணிருக்காங்க, நிறைய சோஷியல் சைட்ல ஷேர் பண்ணிருக்காங்க, நிறைய யூடியூபர்ஸ் இதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா கவனத்திற்கு போயிருக்கலாம். இப்போதைக்கு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு, நிறைய பேர் நியாயம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஜஸ்டிஸ் ஃபார் சபியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயம் எல்லாம் நம்ம அறிஞ்சதுதான். இப்போ முரண்பாடான கருத்துக்கள் எதுக்கு செய்தியா வெளிவரணும், எதுக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சம்மந்தமே இல்லாம ஹராஸ் பண்ணல, வெறும் கொலை மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியல. அப்போ இப்போ அந்த டெட் பாடி எங்க, அந்த டெட் பாடி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரியல. ஸோ நிறைய விஷயங்கள் இங்க இருக்கு. எதையும் மறைக்கிறாங்களா
இல்ல எதுவுமே வந்து வெளிப்படையா சொல்லப்படலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் வந்து எல்லார் மனசுலையும் எழுந்துகிட்டு தான் இருக்கு. எதுவா இருந்தாலும், கொலையா இருந்தாலும், ஹராஸ்மெண்டா இருந்தாலும், சபியா இப்போ உயிரோட இல்லைங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ கண்டிப்பா அவங்களுக்கு நியாயம் வந்து கிடைக்கணும்னு தான் எல்லாருமே வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், எல்லாருமே போராடிக்கிட்டு இருக்கோம். அதையும் தவிர்த்து நிறைய பேர், நிறைய மக்கள் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வந்து ஏன் இந்த விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணல, என்ன காரணமா இருக்கும், ஏன் வெளிப்படையா இல்லை, ஏன் டிரான்ஸ்பேரெல்லாம் இல்லை, என்ன நடக்குது அப்படின்ட்டு நிறைய போராட்டங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்மளுக்கு நியாயம் கிடைக்கணுங்கிறது தான் நம்மளோட வேண்டுகோளுங்க. பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியம். வெளியே நம்பி வேலைக்கு போறவங்க பாதுகாப்பா இல்லைன்னா வீட்டுல உள்ளவங்க எப்படி நிம்மதியா இருப்பாங்க? வேலைக்கு போனவங்க திரும்பி வரலன்னா, இந்த மாதிரி இறந்துட்டாங்கன்னு செய்தி வந்துச்சுன்னா, யாருக்கா இருந்தாலும் கண்டிப்பா நியாயம் கேட்கணும் தான் தோணும். ஏன்னா நடந்தது சாதாரண விபத்தோ இல்ல இயற்கையான மரணமோ இல்லை. இது ஒரு கொலைன்னு அப்படின்னு ஒத்துக்கிட்டாலும் ஏன் அந்த கொலை நடந்துச்சு, ஏன் பண்ணீங்க, சந்தேகம் தான் இதுக்கு காரணமா? கொலை மட்டும்தான் நடந்துச்சா இல்ல ஃபேமிலி சொல்ற மாதிரி ஹராஸ்மெண்ட்டும் இருந்துச்சா? அப்போ இதுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வேற விஷயத்த சொல்லணும். என்னதான் உண்மையிலேயே நடந்தது? இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு, கூடிய சீக்கிரம் உண்மை வெளிவரும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே சமயம் பொய்யான விஷயத்த ஷேர் பண்றதோ இல்ல ஃபேக் நியூஸ் வந்து ஷேர் பண்றதோ எல்லாரும் தவிர்க்கணுங்கிறத வந்து நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன். கண்டிப்பா சபியாக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணுங்கிறத நம்மளோட குறிக்கோளை வச்சுப்போம். கூடிய விரைவில் சபியாவோட மரணத்திற்கு நியாயம் கிடைக்கணும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, வெளிப்படையா டிரான்ஸ்பேரண்டா விசிபிளா எல்லாருக்கும் வந்து தெரிஞ்ச ஆகணுங்கிறது தான் எல்லாருடைய ஆசையும் எங்க கூட. தயவு செஞ்சு மறுபடியும் சொல்லிக்கிறேன், பொய்யான விஷயத்த பரப்ப வேண்டாம், ஃபேக் நியூஸை நம்ப வேண்டாம். எதுவுமே சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணாம சரியான சார்ஸ்ல இருந்து கிடைக்கிற விஷயங்களை மட்டும் நம்புங்க. அங்கிருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு, இங்க இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நம்பாம சரியான சார்ஸ்ல வர இன்ஃபர்மேஷன் மட்டும் நம்புங்க. டெய்லி ஃபாலோ அப் பண்ணுங்க. ஜஸ்டிஸ் ஃபார் சபியா எடிட். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைய நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்திப்போம். நன்றி.